ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா, அவருடைய புரிதல் தன்மையை கொண்டு. புரிதல் என்பது என்னுடைய மனதில் நான் எதை உணர்கிறேனோ, எதை நான் தெளிவாக்கப்பட்ட பின் அதை நம்புகிறேனோ, அது புரிதல். மேலோட்டமான புரிதலும் உண்டு, அரைகுறை புரிதலும் உண்டு. அந்த அரைகுறையான புரிதல் தான் குழப்பம். எது சரி தவறு என்று புரியாத குழப்பம். இந்த விஷயமானது, இந்த நன்மை தீமை, எது சரி தவறு, அந்த புரிதல் செய்யக்கூடிய காரியம் அது நமக்கு ஆகுமானதா இல்லையா, இதை நமக்கு பிரித்தறிவிப்பதான் உள்ளுணர்வு, ஆன்மா. அந்த புரிதல் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமாக இருக்கு. எதனை நாம் புரிந்து கொண்டோமோ, எதனை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அதன் அடிப்படையில் வாழ்க்கை இயங்குகிறது. இப்போ ஒரு காரியத்தை நம்ம நம்புறோம், எதையெல்லாம் நம்மளுடைய அறிவுலையும் இருக்கு, உள்ளுணர்வுலையும் இருக்கு, சத்தியமும் இருக்கு, பொய்யும் இருக்கு. இதுல உண்மை தன்மையை நாம் நம்பும் பொழுது அந்த சூழ்நிலை நல்லபடியாக மாறுகிறது. நம்மளுடைய கெட்ட தன்மையும் நன்மையாக மாற்றப்படுகிறது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு ஒரு சூழ்நிலை நாம் தெளிவாக்கப்படும் பொழுது, அந்த தெளிவாக்கப்பட்ட சூழ்நிலை யாரும் நமக்கு சொல்லித்தர முடியாது. வார்த்தைகளால் அதை கற்பிக்கவோ அதனை உணர்த்திடவோ அவர்கள் வழிகாட்டுவார்களே தவிர நாம் அதை சுயமாக சிந்தித்து உணர வேண்டும். இது புரிதல், தனி மனித புரிதலாகும். என்னுடைய மனசுல என்ன இருக்கின்றது மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது எனக்கு தெரியாது. பெரும்பான்மையான காரியம் அது மறைவாக்கப்பட்டதாக இருக்கு. உருவமாக நாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத விதத்தில் அது இருக்கு. ஆக இந்த விஷயங்களை யார் நமக்கு உதவுவாங்கன்னா, நிச்சயமாக இதற்கு தான் நமக்கு இறைவனுடைய உதவி தேவைப்படும். நம்மளை உள்ளும் புறமுமாக இரு வடிவமாக மறைவாகவும் பார்க்கக்கூடியதாகவும் நம்மளை படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கு நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த தவறுகளிலிருந்து நம்மை மீளச் செய்யும் சக்தி இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த இறைவனுடைய கட்டளையின்படி அந்த ஆன்மா இயங்குது. அந்த ஆன்மாவானது நம்மளுடைய மனசாட்சி, அதுவே உள்ளுணர்வாகவும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அந்த உள்ளுணர்வு எந்த சமயத்திலும் நமக்கு பதில் அளிக்கக்கூடியதாக இருக்கு. நன்மை நமக்கு வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த நன்மைக்காக நாம் அந்த உள்ளுணர்வை கவனிக்கும் பொழுது, ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, துக்கத்தில் இருக்கும் பொழுது, அது வேண்டாம், அந்த கவலை வேண்டாம், அந்த கஷ்டம் வேண்டாம், இன்னும் உருவாகல, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருமோ, ஏதாவது ஆயிருமோ என்ற ஒரு பயம் அங்கு இருக்கும். அந்த பயத்தை நீக்குவதற்கான வழி உள்ளுணர்வு. எப்பொழுது நாம் அலட்சியமாக இருக்கிறோமோ, நம்மளுடைய அலட்சியம் நம்மை தீமைக்கு வெகு சீக்கிரமாகவே நம்மளை இழுத்து செல்லும். அதாவது நம்மளுடைய கவனம் இல்லாத பொழுது நமக்கு நன்மையை தவறு விட்டுருவோம். அந்த நன்மை தவறும் பொழுது அப்பொழுது நமக்கு புரியுது, நாம எங்கேயோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கவனம் செலுத்தல, எங்கேயோ நம்ம பக்கம் தவறு இருக்குன்றது நமக்கு புரியுது. இப்ப நம்ம அந்த மனசாட்சியின் பக்கமோ அந்த ஆன்மாவின் பக்கமோ நம்ம திரும்புறோம். யார்கிட்ட இதுக்கான பதில் கேட்பது என்று தெரியாத நிலையில் நாம திரும்புறோம் அந்த ஆன்மாவின் பக்கம். அப்ப அந்த ஆன்மா உதவி வருது. அதாவது இறைவனுடைய கட்டளையின்படி அந்த உதவி வருது.
என்னுடைய கஷ்டத்துக்கு நான் தான் காரணம் என்பதை நாம் தெளிவாக வேண்டும். என்னுடைய கஷ்டம் என்னுடைய சம்பாத்தியம். எப்படி? என்னுடைய குணங்கள் கெட்டு, தூய்மையான அந்த குணங்கள் படைக்கப்படும் போது இருந்த அந்த நற்குணங்கள், குழந்தை தவறு செய்யாது, நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ எங்க தவறு நடக்குது? வளரும் பொழுது அந்த குணம் கெடுது, உணர்ச்சிக்குள்ளாகுது. உணர்ச்சியில் ஆகும் பொழுது அந்த குணங்கள் கெடுது. அந்த குணங்கள் கெடும் பொழுது அந்த உணர்ச்சி மேலோங்குது. உணர்வு, நீங்க அத மட்டப்படுத்தி உணர்ச்சியை மேலாக்கும் பொழுது அந்த உணர்ச்சிக்கான விளைச்சல்கள் தான் அனைத்து கஷ்டங்களும். இப்போ அந்த உணர்வின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி ஆரம்ப கால படைப்பு நம்ம எப்படி பிறந்தோமோ அந்த மனது எந்த அளவுக்கு தூய்மையா இருந்துச்சோ அதன் பக்கம் திரும்ப வேண்டி நம்மளுடைய எண்ணங்கள் திருப்பப்படும் உள்ளுணர்வின் பக்கம். அப்போ நம்ம அந்த கஷ்டம் வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய கண்களில் நீர் வரும், நம்ம மனது ரொம்ப வேதனைக்குள்ளாகும். எதுக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டம்ன்று வரும், யார்கிட்ட சொல்லணும்ன்றத தெரியாம போகும். இப்பொழுதுதான் அந்த உணர்வின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, எப்போ அந்த கஷ்டம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம். ஆனா இப்போ ஓரளவுக்கு மனசு அமைதியா இருக்கும் பொழுது ஏன் நான் இன்னும் இதை அதிகரித்து கேட்கக்கூடாது, ஏன் நாம் இன்னும் இதன் பக்கம் அதிகமாக திரும்பக்கூடாது, இது நமக்கு புரியணும். அந்த இருக்கும் நன்மை இன்னும் அதிகரிக்க செய்து கிடைக்கும் தெளிவும் இதையெல்லாம் தவறான புரிதலாக இருக்கோ அதையெல்லாம் திருத்திக் கொள்ள இறைவனோட வாய்ப்பு அனைவருக்கும் தருகிறான். நீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டா உங்களை தண்டிக்கணும்னா இந்த உலகம் இந்நேரம் அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இறைவன் மன்னிப்பவன், அதனால் நாம வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இத்தனை மனிதர்கள்ல நம்ம சகஜமா ஒரு வார்த்தை கேட்போம், எப்படி இவங்க எல்லாம் இன்னும் உயிரோட இருக்காங்க, எவ்வளவு தப்பு பண்ணிட்டு. இறைவன் விட்டு வைக்கிறான் அவங்கள ஒரு காலம் வரை. அந்த காலம் வரும் பொழுது நிச்சயமாக பிடிக்கப்படுவார்கள். அந்த காலம் எப்பொழுதென்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. படைப்பும் அதன் ரகசியமும் இறைவனுக்கு மட்டும்தான். ஆரம்பமும் முடிவும், அதன் காலம், அதன் நிர்ணயம், தீர்ப்பு அனைத்தும் இறைவனுடைய. ஆக ஏன் நாம உடல் பக்கம் திரும்பணும்னா, நம்மளை முதல்ல அந்த மனதுக்கு நன்மைக்காக வேண்டி நல்ல பாதையில் அமைதியோடு வாழணும், இறைவனுடைய அருளோட வாழணும் என்பவர்களுக்கு இந்த இறை வழி போதுமானதாக இருக்கு. எந்த மனநிலையிலையும் நாம் இறைவனை கைவிட்டு விடக்கூடாது. இறைவனை விட்டுவிட்டால் இறைவன் அந்த சத்தியமானது நமக்கு எதிராகவே சாட்சியம் சொல்லும். நம்மளுடைய மனசாட்சி அந்த சாட்சியம் சொல்லும். அப்பொழுது யாரும் உதவிக்கு இருக்க மாட்டார்கள். சற்றே நாம் கவனமோடு நம் காரியங்களை இறைவன் மீது பொறுப்பு ஏற்படுத்தியவர்களாக நாம் கவனமாக இருப்போம். இறைவனிடம் பொறுப்பு ஏற்படுத்த என்பது அது ஒவ்வொரு காரியமும் நான் இறைவன் என்னை கவனிச்சிட்டு இருக்கேன், அதனால என்னுடைய தீமையிலும் நான் விலகணுமே, நன்மையின் பக்கம் நான் இருக்கணும், எனக்கு தெளிவாக்கி கொடு, புரிதல் தன்மையை தெளிவாக்கி கொடு, விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை கொடு. அந்த இருதயங்களில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, ஒவ்வொருவருக்கும் புரிதல் தன்மை மாறுபடும். யார்
தெளிவின் பக்கம் நிற்கிறார்களோ, தெளிவு வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை இறைவன் வழிகாட்டுகிறான். தெளிவு வேண்டும் என்பவர்களுக்கு மட்டும் இறைவன் அனுமதிக்கிறான். தெளிவு கிடைக்க கிடைக்க உங்களுடைய வாழ்க்கை யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து வாழக்கூடிய வாழ்க்கையாக மாறும். கண்ணியமிக்க வாழ்க்கையாக. காரணம், உங்களுடைய மனதிற்கு வானமும் பூமியும் அடிபணியது. அந்த கட்டளை, அந்த விருப்பம், நீங்க எதை விரும்புறீங்களோ அந்த இறைவனுடைய கட்டளை அந்த உள்ளுணர்வாக இருக்கோ அதற்கு அகிலங்கள் கட்டுப்படுகிறது. ஆகவே அந்த உள்ளுணர்வின் பக்கம் மட்டும் நாம் திரும்புவது ஒட்டுமொத்த அகிலங்களையும் பணிய வைக்கும். அந்த ஒரு காரியத்திற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதருக்கும் இது நிகழும். அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப இந்த அகிலங்கள் இயங்கும். இது எவராலும் தடுக்க முடியாது. இறைவன் அனுமதியோடு நடக்கிற ஒரு காரியம். இறைவன் அனுமதியின்றி எதையும் நாம் செய்துவிட முடியும். இறைவனுக்கு கீழே தான் அனைத்து அகிலங்களும் பரவி கிடக்கின்றது. மனித இனம் மட்டுமே இறைவனை உணரக்கூடிய தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிந்திக்கும் தன்மை, இறைவனை பற்றி மனிதர்களிடம் அறிவிக்கக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு உண்டு, மற்ற மிருகங்களுக்கு இல்லை. ஆகவே மற்றது 5 அறிவு, மனிதன் 6 அறிவு என்பதற்கு போதுமான சாட்சி. நாம மற்றவை அகிலங்களை கட்டுப்படுத்தும் அந்த ஒரு கட்டளை இறைவன் நம் மனதில் இறக்கி அதை புரிந்து வாழும் பொழுது பிறருக்கு இறைவன் பற்றி எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். வேறு எந்த படைப்புக்கும் கிடைக்காத ஒரு ஆற்றல் மனிதனுக்கு உண்டு. படைப்பாளனை நாம் அறிவதும் அவனை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நாம் வாழ்வதும் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. இது இறை நம்பிக்கையாளர்கள். இவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள். இவ்வழியில் வாழ்பவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள். உங்களுடைய நம்பிக்கையின் இறைவன் மீது இருக்கா? அப்போ ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த இறை நம்பிக்கையானது உண்டு. அதை நாம் ஏற்கிறோமா இல்லையா? அவ்வளவுதான். இதற்கு தனியாக நாம் ஒன்றும் சடங்கு, சாஸ்திரம், சம்பிரதாயம் தேவையில்லை. யாருக்கும் நாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உத்தமன், நான் புனிதமான மனிதன், நான் தெய்வ பிறவி, நான் ஞானி, இப்படியெல்லாம் நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை இல்லை. அப்படி அவசியமும் இல்லை. அனைவரும் சமம் இறைவனுடைய பார்வையில். நீங்கள் அனைவரும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அப்போ ஒரே ஆன்மாவில் இருந்துன்னா அந்த சத்தியத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள். இதிலிருந்து பிரிந்தவர்கள் தான் ஆண்களும் பெண்களும். இதனை நாம் கவனமாக விளங்கிக் கொள்ளணும். சத்தியம் அனைவருக்கும் ஒன்றுதானே. மழை அனைவருக்கும் சமம் தானே. உணவு அனைவருக்குமானது தானே. இதுல என்ன பாகுபாடு? ஆனா நாம் இங்க சாதி, மதம், மொழி, இனம் என்று பிரிந்து கிடக்கிறோம். இது இறைவன் உருவாக்கவில்லை. மொழி ஒரு கம்யூனிகேஷன், தகவல் பரிமாற்றத்திற்காக, அவ்வளவுதான். ஆக இது மொழி வருவதற்கு முன்பும் மனிதர்கள் வாழ்ந்த காலம் உண்டு. மொழி இல்லாத காலத்திலும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சத்தியம். அந்த மொழிகள் எல்லாம் இப்பொழுது இல்லை, அழிந்து விட்டது. காரணம், அந்த மொழிகள், புது மொழிகள் உருவாகும் பொழுது பழையது அங்கு அழிந்துவிடும். அப்போ நம்மளுடைய சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதின் அமைதியும் இறைவனுடைய அருளும். நாம் எந்த அளவுக்கு நன்மையை சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மையும், நன்மை மட்டும்தான். எந்த அளவு, அதுக்கு அளவு கிடையாது. அளவற்ற அருளாளன். முடிந்தவரையில் சிந்தித்து உணருங்கள் என்று இறைவன் கூறுகிறான். ஆகவே உங்களுக்கு கிடைத்த புரிதல், அந்த புரிதல் தன்மை நன்மை
நன்மையான காரியங்கள் மீது அதனை செலவு செய்யுங்கள். நன்மையான புரிதல் அது கிடைத்தது நல்லபடியாக நீங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நன்மையை விட்டு விலகிவிடக்கூடாது. மனதிற்கு ஒரு அமைதி கிடைச்சிட்டா நமக்கு எதுவும் தேவையில்லை இல்லையா? உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிவிட்டால், உங்களுடைய தேவைகள் நிறைவேறிவிட்டால், உங்களுக்கு அந்த பாரம் இருக்காது. அது லேசாகிரும். ஆக நமக்கு இருக்கிற பாரம் அது நான் நடத்தி கொள்கிறேன் அப்படின்றது தான். ஆக நான் நடத்துறது இல்லை, என்னை படைச்சவன் இறைவன், அவன் தான் அதை நடத்தணும். அவன் அதை தடுத்திருக்கிறான். அந்த திரை விலகணும். அந்த திரை உணர்வின் பக்கம் திரும்பும்போது அனைத்தும் லேசாக்கப்படும். ஆக மனதிற்கும் மனசாட்சியிற்கும் இடையே ஒரு திரை உண்டு. ஏன் அந்த திரைனா, நாம உணர்ச்சிகளிலையும் குணக்கேடுகளிலையும் நாம இருக்கும் பொழுது அந்த திரை அங்கு இருக்கும். எப்பொழுது அது தவறுல இருக்கிறோம் நம்ம விளங்கிக் கொள்கிறோம், அப்பொழுது அந்த திரை கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். எந்த ஒரு காரியமும் படிப்படியாகத்தான் நிகழும். படிப்படி என்பது உங்களுக்கு அந்த வாழ்வின் சூழ்நிலை மாறும், நீங்கள் சாட்சியமாக மாறுவீர்கள், பிறருக்கு உங்கள் மீது உள்ள கண்ணோட்டம் மாறும். பிறருக்கு மாறுதோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு அந்த சூழ்நிலை தெல்ல தெளிவாக அறிவிக்கப்படும். காரணம், உணர்வது அவரவர் தான். அப்ப உங்களுடைய மனநிலை மாறும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இங்க அமைதி இருக்கு. இங்க அமைதி இல்லைன்னும் பொழுதுதான் அவங்க என்ன நினைப்பாங்களோ, என்ன எப்படி பார்க்கிறாங்களோ அப்படின்றதெல்லாம் நமக்கு தோன்றும். அமைதி இருக்கும் பொழுது அவர்களையும் இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்களுடைய மனது நமக்கு கீழ்ப்படியும், நாம் இறைவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது. இதுதான் இறைவனுடைய விதிமுறை. நம்ம இறைவனுக்கு அடிபணிஞ்சா போதும். நமக்கான மன்னிப்பும் நமக்கான வாழ்க்கையும் தர வேண்டியது இறைவன் மீது. செய்த தவறை ஆம் தவறு என்று முதலில் ஒப்புக்கொள்வோம். எதுவாக இருந்தாலும் செய்து கொண்டிருப்பது இனி செய்யக்கூடாது என்ற அந்த விருப்பமும் வேண்டும். தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கு. அந்த தீமையை விட்டு விலகி நன்மையின் மீது நம்ம இருக்கணும். நன்மை மட்டும்தான் நமக்கு வழிகாட்டும். அந்த நன்மை உணர்வின் பக்கம் உண்டு என்பதை நாம் கவனமாக இன்று அறிய வேண்டும். இறைவன் போதுமான